யுத்தத்தின் வடுக்கள் இன்னும் ஆறாத காயமாய் பலரது மனதை வேதனைக்குள் இட்டு சென்றுள்ளது. அவ்வாறான வேதனையின் மத்தியில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வாழ்ந்து வருகின்றார் சமூகமயப்படுத்தப்பட்ட கணேசமூர்த்தி லக்ஷிகா. திருகோணமலை வரோதய நகர் புதுக்குடியிருப்பு கிராமத்தில் வாழும் முன்னாள் போராளிகளில் ஒருவரே கணேசமூர்த்தி லக்ஷிகா. ஒரு குழந்தையின் தாயான இவரின் பிறப்பிடம் வவுனியா நெடுங்கேடி. இறுதி யுத்தத்தின் போது முள்ளி வாய்க்காலில் வைத்த ஷெல் தாக்குதலுக்குள்ளான இவள் உடல்நிலை பாதிக்கப்பட்டவளாகவே வாழ்வை நகர்த்துகின்றாள். 2010 புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுதலையானதன் பின்னர் திருமணம் செய்து கொண்ட கணேசமூர்த்தி லக்ஷிகா இதுவரை எவ்வித உதவிகளும் இன்றி தனது குழந்தையுடன் வாழ்ந்து வருகின்றார். எவ்வித அடிப்படை வசதிகளும் இன்றி ஓலை கொட்டலில் வாழும் தங்களுக்கு உதவுவார் யாரும் இல்லை என்பதே இந்த முன்னாள் போராளியின் உள்ள குமுறலாகும். அரசாங்கம் புனர்வாழ்வளிக்கப்பட்டு வந்து இதுவரைக்கும் உதவி செய்ய எங்களுக்கு கொஞ்சமாக உதவி செய்தால், இந்த வீடு கட்டுறதுக்காக உதவி செய்தால் இந்த நாங்கள் ஓரளவு வாழ்வாதாரத்தை முன்னோக்கி கொண்டு போகலாம். முன்னாள் போராளிகளுக்கான உதவி என்ற போர்வையில் புலம்பெயர் உறவுகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் உதவிகள் யாருடைய பைகளை நிரப்புகின்றன என்பதே இவர்களுடைய அங்கலாய்ப்பாய் காணப்படுகின்றது. முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வளிப்பதோடு நின்றுவிடாது, அவர்களின் வாழ்வின் மலர்ச்சிக்கு தேவையான வசதிகளையும் அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரினதும் எதிர்பார்ப்பு.